நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு திருமண பொருத்தத்தில். இப்போ திருமண பொருத்தம் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது முகூர்த்தங்கள் குறித்தால் அந்த திருமண வாழ்க்கை சரியாகுமா சரியாகாதா? அதாவது இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஜோதிடர்கள்னா, எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் திருமண முகூர்த்தம் சரியான முகூர்த்தம் குறித்தால் இன்னைக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதனால தான் பேசிட்டு இருக்கேன். திருமண முகூர்த்தம் குறித்தோம்னா கல்யாணம் எந்த விதமான சிக்கல் இல்லாமல் நடக்கும், வாழ்க்கை எந்த விதமான சிக்கல்கள் இல்லாமல் நடக்கும்ங்கிற கதை கட்டுறாங்கிறது தான் பிரச்சனை. சுத்த பொய், சுத்த முடத்துறாங்க. ஏங்க, 2 பேர் வராங்க, ஒருத்தருக்கு 6, 8, 12. இப்போ ஒரு மாப்பிள்ளைக்கு நடக்குது, பொண்ணுக்கு 8 நடக்குது. அப்போ இவர்கள் முகூர்த்தம் குறித்தால், சரியான முகூர்த்தங்களை குறித்தால் அந்த திருமண வாழ்க்கை சரியாகுமாங்கிற முடிவுக்கு வந்துருக்கு. இது சரியான வாதமா? இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. திருமண முகூர்த்தத்துக்கும் திருமண பொருத்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. அதாவது நல்ல திசையில் கணவனுக்கோ மனைவிக்கோ பொருத்தம் பார்க்க ஆணுக்கோ பொண்ணுக்கோ நல்ல விதமான திசை வந்தால் எந்த முகூர்த்தம் குறிக்கலனாலும் அவர்கள் நல்லபடியாக வாழ போகிறாங்கன்னு அர்த்தம். இதே பொருத்தம் பார்க்க ஆணோ அல்லது பெண்ணோ கவனிக்கணும். ஆணோ அல்லது பெண்ணோ இப்போ பொருத்தம் பார்க்க வரும்போது அவங்களுக்கு 6, 8, 12 தசை நடக்கும்போது எத்தனை முகூர்த்தம் குறித்தாலும் அந்த திருமண வாழ்க்கை சரியாக வரப்போகிறது இல்லைங்கிறத உண்மை. சண்டை வரப்போகுது, சச்சரவு வரப்போகுது, 2வது கஷ்டம் வரப்போகுது தான் உண்மை. இது யதார்த்த உண்மை. முகூர்த்தத்துக்கும் பொருத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையவே கிடையாது. முகூர்த்தம் என்பது அதாவது அப்போ அந்த காலத்தில் ஜாதகம் கிடையாது. அதாவது 2 பேரும் இணைப்பதற்கு ஒரு பாலமாக நாங்கள் ஏற்படுத்துவதே முகூர்த்தம். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஜாதகம்லாம் இன்றைக்கி தனிமனித ஜாதகம் வந்துருச்சு. இன்றைக்கி அற்புதமாக எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஜாதகம் வந்துருச்சு. அழகாக ஒருத்தர் இவர் ஆணோட குணமும் பெண்ணோட குணமும் ஒத்து போகுமா, ஆணின் இயல்புகளும் பெண்ணின் இயல்புகளும் ஒத்து போகுமாங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி அதை நம்ம செய்கிறதே கிடையாது. திருமண பொருத்தங்கிறது கிடையாதுங்க. அதை தானே நான் சொல்கிறேன். முகூர்த்தம் நீங்கள் சொல்லி முகூர்த்தம் குறித்தா திருமணம் சரியாக நடந்துடும் அப்படிங்கிற சொல்கிறது பொய். இது அபத்தம். இது மட்டுமல்ல, அதாவது சரியான முகூர்த்தத்தில் தாலி கட்டினால்தான் அந்த தாலி நிலைக்குங்கிறது நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? அது எப்படிங்க? ஏன் 6, 8, 12 தசை ஆணுக்கோ பொண்ணுக்கோ நடக்கக்குள்ள நீங்கள் எத்தனை சரியான முகூர்த்தத்தில் நீங்கள் தாலி கல்யாணம் பண்ணாலும் இது எப்படிங்க நிற்கும்? சண்டை வராமல் இருக்குமா, பிரச்சனை வராமல் இருக்குமா, வில்லங்க வராமல் இருக்குமா, விவகாரம் வராமல் இருக்குமா? என்னங்க இது? எங்கெங்க முகூர்த்தம் வந்தது? முகூர்த்தத்துக்கு சம்மந்தம் இல்லைங்க. அதாவது நம்பிக்கை சார்ந்த முகூர்த்தம். எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் முகூர்த்தமே ஒழிஞ்சு. இது யாருக்கும் முகூர்த்தங்கிறது இதுதான் ஒரு நம்பிக்கை சார்ந்தது, அவ்வளோதான். அந்த நம்பிக்கை வாழையடியோட கடைபிடிச்சிட்டு வர்றதுங்கிறது தான் உண்மை. மானுடம் ஒவ்வொன்றும் நம்புது, அச்சப்படுதில்லை மானுடம். அந்த மானுடம் அச்சத்தின் விளைவாக ஒவ்வொன்றும் நம்பும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த முகூர்த்தத்தை நாங்கள் உருவாக்கணும். இது முகூர்த்தத்துக்கும் பொருத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.